ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் பண்ணுற பெரிய மிஸ்டேக், அதாவது ஒரு ஆண்டர்ப்ரனர் பண்ணுற பெரிய மிஸ்டேக்கும் இதுதான், டிஜிட்டல் மார்க்கெட்டர் பண்ணுற பெரிய மிஸ்டேக்கும் இதுதான். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை தொடங்குறோம் அப்படின்னா உடனே ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி ரிசல்ட் வந்தாலும் அது குவாலிட்டியாக இல்லையான்னு செக் பண்ணாமல் நான் அடுத்தடுத்த ஸ்டெப் போகக்கூடாது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இது நான் ஏன் இந்த விஷயத்தை நான் காட்டுறேன் அப்படின்னா, இங்கே காஸ்ட் பர் லீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா 135 ரூபாயும் போயிருக்கு, 67 ரூபாயும் போயிருக்கு, 84 போயிருக்கு, 51 போயிருக்கு. அப்போ கடைசியாக இப்போ எவ்வளோ போயிருக்குன்னா வெறும் 18 ரூபாய்க்கு லீடுங்கிறது நம்ம ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது மிஷின் இண்டஸ்ட்ரி. இது எல்லாமே இப்போ வந்த லீட்ஸ் எல்லாமே ஒரு ப்ராடக்ட்டுக்கு தான். சரிங்களா? இது மிஷின் இண்டஸ்ட்ரி. 347 லீட்ஸ் அது வரைக்கும் நான் வந்து பொறுமையாக இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் இந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஆச்சு. மற்றபடி லீடு வந்திருக்கானா, லீடு எனக்கு வந்திருக்கு. பட் காஸ்ட் பர் லீடும் வரணும், குவாலிட்டியாகவும் வரணும் அப்படின்னா நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிகிட்டே போகணும். ஸோ உங்களுக்கு இங்கே தெரியும் பாருங்கள். ஸோ எத்தனை லீட்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. மெசேஜ், வாட்ஸ்அப்பு, கிளிக்கு, எல்லா விஷயத்தையும் நாங்கள் ட்ரை பண்ணி இது வந்து கிட்டத்தட்ட 2021 இந்த ப்ராசஸ். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லா ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதாவது லீடு, மெசேஜ், வாட்ஸ்அப்பு, கால்ஸு, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7-8 கேம்பெயின்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு கடைசியாக இந்த பிஸ்னஸ்க்கான ஆட்டோ மோட் கண்டுபிடிச்சிட்டோம். நல்ல ரிசல்ட் வருது. இந்த மாதிரி டைம் எடுத்து உங்கள் பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.